ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான vlog என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சல்வார் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். எஸ், ஸோ நான் என்னோடய சிஸ்டரும் வந்து பார்த்திங்கன்னா நியூவாக வந்து சல்வார் நம்ம ஷாப் பண்ணலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எஸ், இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து நானே சிஸ்டரும் வந்துட்டோம். ஸோ நாங்கள் சூஸ் பண்ண ஷாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா மகாஸ்ரீ லக்ஷ்மி சில்க் ஷாப் தாங்க. ஸோ உள்ளே வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க எல்லாத்துலேயுமே. ஸோ கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், அப்புறம் லெஹங்காவில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன்ஸில் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சராரா பேட்டர்ன் மாடலில் வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு நானே சிஸ்டரும் பிளான் பண்ணோம். ஸோ சராரா பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் லென்த்தில் வர்ற மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் வந்து பியூர் ரெட்டில் இருந்துச்சு. ஃபுல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து அவள் லைக் பண்ண மாட்டா. எப்படின்னா லைக் மினிமல் கலர்ஸு, ஒரு மாதிரி எலகன் கலர்ஸு, அந்த மாதிரி கலர்ஸ் தான் வந்து லைக் பண்ணுவாள். ரொம்பவும் வந்து ஸ்டோன் ஒர்க் இருக்கக்கூடாது, ஸோ லைட் ஒர்க்காக இருக்கணும், அந்த மாதிரி தான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாள். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்லை. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனில் வந்து காட்டியிருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நீ லென்த் வரைக்கும் வரும், ஃபுல் லென்த் இல்லாமல் நீ லென்த் வரைக்கும். அதுவுமே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்ச மாதிரி தான் வந்து காட்டி இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அவளுக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ரொம்ப டார்க்காக இருக்கும், ரொம்ப டார்க்காக இருக்குன்னே சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்து ரொம்ப பொறுமையாக எல்லா கலர்ஸுமே வந்து எடுத்து காட்டிகிட்டு இருந்தாங்க. இது பிடிக்கல, அது பிடிக்கலன்னே சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாண்டில் வித் ஆரஞ்சு கலர் ஃப்ளவர் ஒர்க் வச்ச மாதிரி ஒரு டாப் ஒன்று காட்டியிருந்தாங்க சராரா பேட்டர்னில். ஸோ அதுவும் எனக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு 50-50 தான், ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ அதுவுமே எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவள் மிரர் முன்னாடி வந்து வேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. பட் அதுவுமே அவளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆஸ்ட்ரேஷன் மைண்டு தான், எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியே ஒரு தாட்டில் வந்து இருந்தாள். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பேட்டர்ன் காட்டியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இவங்க காட்டின இவ்வளோ பேட்டர்ன்ஸ்லேயே வச்சு அந்த ப்ளூ தான் எனக்கு வந்து லைக் பண்ண வச்சுச்சு. ஸோ அவளுக்குமே அது வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஓகே, ரொம்ப டார்க் கலராக இல்லாமல் லைட்டாக இருக்குது. அது இல்லாமல் அந்த ப்ளூ கலரில் வந்து எங்ககிட்ட இல்லை, எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை. ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்ட்டு அதுவுமே வந்து ஒரு 75% தான். எடுக்கலாமா வேணாமா, இந்த சாண்டில் கலரா ஆர் ப்ளூவா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி அப்படியே மைண்ட் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா வந்துட்டு அந்த ப்ளூ கலர் பேட்டர்னை வந்துட்டு வேர் பண்ணி காட்டியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நேரில் பார்க்கும்போதும் அப்புறம் வீடியோவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு மாதிரி அட்ராக்டிவாக இருந்துச்சு கலரு. அப்புறம் பார்த்துட்டு நான் இதே நீ ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் பார்த்துட்டே இருந்தா மிரர் முன்னாடி, என்ன பண்ணுறது, எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பியூர் ரெட்டில் வந்துட்டு நீ லென்த் வரைக்கும் வர்ற மாதிரி டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்டோன் ஒர்க் தான். அது கலரே வந்து தெரியாது, அந்தளவுக்கு ஃபுல் ஸ்டோன் ஒர்க்கில் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜு பார்ட்டிஸ்க்கு இந்த மாதிரி வேர் பண்ணுற மாதிரி இருக்கும், ரெகுலராக வேர் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அது ரொம்பவே இருந்துச்சு. அது எடுத்தாலுமே வந்து நமக்கு அது ஒன்ஸ் யூஸ் தான், ஒரு டைம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் அது வந்துட்டு அப்படியே பீரோட தூங்கிட்டு தான் இருக்கும். சரி ஓகே, இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிஸ்தா க்ரீனில் வந்து ஒரு பேட்டர்ன் காட்டியிருந்தாங்க. அது வந்து அந்தளவுக்கு யூனிக்காகவே இல்லை, யூனிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அதையுமே அவள் வந்து பார்த்திங்கன்னா வேர் பண்ணி வச்சு பார்த்துட்டே இருந்தாள். அதுக்கப்புறம் சப்பாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கே தலையை சுற்றிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் ப்ரீவியஸ் எடுத்த அந்த ப்ளூ கலரே நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோங்க. அந்த ப்ளூ தான் வந்துட்டு வேணும், எனக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறமா நிறைய கலர்ஸ் பார்த்து அவளுக்குமே அந்த ப்ளூ வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த ப்ளூ வந்து ஃபைனலாக வந்து ஒன்ஸ் நம்ம திரும்பவும் வேர் பண்ணி மிரர் முன்னாடி பார்த்துட்டு இருந்தா. ஸோ பார்த்துட்டு அப்படி இதே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்டால் எனக்கும் பிடிச்சிருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூவே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோங்க. நாங்கள் பார்க்க வந்து என்னமோ வந்து சல்வார் பேட்டர்ன் தான் பார்க்க வந்தோம். என்னோடய கண்ணு ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஹங்கா சைடு தாங்க போய்கிட்டே இருந்துச்சு. ஆமாம், அங்கே ஃப்ரண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோவில் ஒரு லெஹங்கா வந்துட்டு வச்சுருந்தாங்க.
ஸோ ரொம்ப வந்து டார்க் கலராக இல்லாமல் லைட்டாக ஸ்டோன் ஒர்க் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் மினிமலாக வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னோடய மேரேஜுக்கு வந்து கண்டிப்பாக லெஹங்கா தான் நான் வந்துட்டு வேர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்படி திரும்பினா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளாக் வித் ஆஷ் கலரில் ரொம்பவே வந்து எலகண்டாக இருந்துச்சு. ஸ்டோன் ஒர்க் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் லைட்டாக வந்து கொடுத்துருந்தாங்க. அதுவும் சில கலர்ஸ் எல்லாம் நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது இல்லையா, பொறுமையாக நம்ம பார்த்துக்கலாம், டிசைட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் எடுத்த சராரா பேட்டர்ன்ஸ்க்கு வந்து பில் கவுண்டரில் பில் பே பண்ணியாச்சு. பில் பே பண்ணிட்டு கொஞ்சம் ஆல்ட்ரு ஒர்க் வந்து இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் வந்து ரொம்பவே லூஸாக இருந்ததுனால கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணணும் அவளுக்கு. நம்ம வந்து பில் பே பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸையுமே அவங்கக்கிட்ட நம்ம வந்துட்டு கவுண்டரில் கொடுத்துட்டோம். ஸோ ஒரு 1 டே டெலிவரியில் கொடுத்துடலான்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வந்து மெஷர்மெண்ட்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே கொடுத்துட்டோம். அப்படியே ஹெச்எம்ஆர் வந்துட்டோம். ஹெச்எம்ஆரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் ஷவர்மா, கொத்து பரோட்டா, சப்பாத்தி வித் பன்னீர் இதெல்லாமே ஆர்டர் போட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இந்த விலாகை வந்து நம்ம சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.